Jumbo Mama Kids TV. ஒரு காட்டுக்குள்ள முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்துட்டே இருந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல்னு இருந்த அந்த காட்டுல என்னென்ன உணவுகள் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தது. திடீர்னு கோடை காலம் வந்துருச்சு. கோடைக்கால வெப்பம் அதிகமா இருந்ததால பச்சை பசேல்னு இருந்த புற்கள் எல்லாமே கருகி பாலைவனம் மாதிரி ஆகிடுச்சு. இந்த முயல்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடுமே கிடைக்கல. அங்க வேட்டை நாய்கள் வேற இருந்தது. அந்த நாய்கள் அங்கங்க பதுங்கி இருந்து இந்த முயல்களை வேட்டையாட காத்து கொண்டிருந்தன. அந்த வேட்டை நாய்களை பார்த்து முயல்கள் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வெளியவும் வர முடியாம சாப்பிடவும் முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்தது. எவ்வளவு நாள் தான் இப்படி பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது? நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எல்லா முயல்களும் கூடி பேச ஆரம்பித்தன. அப்போ ஒரு முயல் சொல்லுச்சு, கடவுள் நம்மை பலவீனமா படைச்சிட்டாரு. எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு அந்த விலங்குகளுக்கு உடல் பலம் இருக்குது. ஆனா நாம என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஏன் இவ்வளோ பலவீனமா இருக்கிறோம்? கடவுள் ஏன் நம்மளை இப்படி படைச்சிட்டாரு? இப்படி குறை சொல்லிட்டே இருந்தது. அப்போ மற்றொரு முயல் சொல்லிச்சு, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. பசியாலையும் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்தும் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி வாழ்றதை விட சாகிறதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில போய் விழுந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பக்கத்துல இருந்த மற்றொரு முயல் சொன்னது, நாம எது செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செய்யணும். வாழ்ந்தா ஒன்னாவே வாழ்வோம், இல்லனா எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே நதியில விழுந்து செத்து போவோம் என்று சொல்லி அந்த நதியை நோக்கி எல்லா முயல்களும் புறப்பட்டு போக ஆரம்பிச்சது. அந்த முயல்கள் எல்லாம் நதி கரையை போய் அடைந்த உடனே அங்க நிறைய தவளைகள் நதி கரையில இருந்தன. இந்த தவளைகள் எல்லாம் முயல்கள் கூட்டமா வர்றத பார்த்த உடனே பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றா அந்த நதியில குதிக்க ஆரம்பித்தன. இதை பார்த்த உடனே முயல் கூட்டத்துக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா இது, இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம தான் இந்த உலகத்திலே ரொம்ப பலவீனமானவர்கள்னு நினைச்சோம். நாம தான் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறோன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கும் சில உயிர்கள் இங்க இருக்கத்தானே செய்து. இந்த தவளைகளுக்கு நம்மளை பார்த்தா பயமா இருக்கு போல என தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போ ஒரு முயல் நிமிர்ந்து நின்று தன்னம்பிக்கையோட மற்ற முயல்களை பார்த்து சொல்லிச்சு, பாருங்க, நாம தான் பலவீனமானவர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய உயிரினங்களும் இந்த பூமியில இருக்கத்தான் செய்து. நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நதியில விழுந்து வாழ்வை முடிச்சுக்கிறத விட என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதே மேல் என்று சொல்லிக்கொண்டு உணவு தேடி வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. அந்த முயலை தொடர்ந்து எல்லா முயல்களும் தன்னம்பிக்கையோட வேறு ஒரு இடத்துக்கு உணவு தேடி சென்றன. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளணும். எப்பொழுதும் தவறான முடிவு எடுக்கவே கூடாது.